12% ஜிஎஸ்டி விதிக்கப்பட்ட பொருட்களுக்கு வரி விகிதம் 5% குறைப்பு. டெல்லி செங்கோட்டையில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற்ற 79வது சுதந்திர தின விழாவில் பேசிய பிரதமர் மோடி, தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி விகிதங்களில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவித்தார். தற்போது ஜிஎஸ்டி அமைப்பில் 5, 12, 18 மற்றும் 28 என 4 அடுக்குகள் உள்ளன. அத்தியாவசிய பொருட்களுக்கு விலக்கு அல்லது குறைந்த வரி விதிக்கப்படுகிறது. அதே சமயம் ஆடம்பரம் மற்றும் அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு அதிகபட்சமான 28% வரி விதிக்கப்படுகிறது. ஜிஎஸ்டி விகிதங்களை எளிமைப்படுத்தும் நோக்கில் 2 அடுக்குகளாக, அதாவது ஸ்டாண்டர்ட் மற்றும் மெட்ரிக் குறைக்க வேண்டும் என மாநில நிதியமைச்சர்கள் குழுவுக்கு மத்திய அரசு பரிந்துரைத்துள்ளது. மொத்த ஜிஎஸ்டி வருவாயில் 5% பங்கு 18% வரம்பிலிருந்து கிடைக்கிறது. 28% வரம்பு 11% பங்கு வகிக்கிறது. 12% விகிதத்தில் இருந்து 5% வருவாய் கிடைக்க 5% குறைந்த விகிதத்தில் இருந்து 7% வருவாய் கிடைக்கிறது. மேலும் கார்கள் உள்ளிட்ட ஆடம்பரம் மற்றும் அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு செஸ் வாரியம் விதிக்கப்படுகிறது. அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் வரி விகிதங்கள் 2 அடுக்குகளாக மட்டும் நிர்ணயிக்கப்பட உள்ளன. அவை 5% மற்றும் 18% ஆகும். தற்போது 28% வரம்பில் உள்ள பொருட்கள் மற்றும் சேவைகளில் சுமார் 90% வரை 18% வரம்பிற்குள் மாற்றப்பட உள்ளது. அதேபோல் 18% வரம்பில் உள்ளவற்றில் 99% வரை 5% வரம்பிற்கு கொண்டு வரப்படும். ஆனால் புகையிலை உள்ளிட்ட ஆடம்பர பொருட்களுக்கு மட்டும் தனிப்பட்ட வாரியாக 40% வசூலிக்கப்படும். பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் நுகர்வை ஊக்குவிக்கும் நோக்கில் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான ஜிஎஸ்டி கவுன்சிலின் அடுத்த கூட்டம் வரும் செப்டம்பரில் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தில் இந்த சீர்திருத்தங்களை குறித்து விரிவான ஆலோசனை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.